லாங்குவேஜ் லேர்னர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான டாபிக் நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இதைத்தான் என்கிட்ட வந்து ஒரு டவுட்டாகவே கேட்டுருந்தீங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு ரெண்டுத்துக்கு இருக்க வித்தியாசம் என்ன, அதை எங்களுக்கு டீச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ தட் ஐ எம் கோயிங் டு டீச் யூ. அண்ட் நீங்கள் என்ன பண்ணணும், ஃப்ரம் த பிகினிங் டு த எண்ட் டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. தட் இஸ் மை ஒன்லி சஜஷன். ஐ ஆல்வேஸ் கிவ் யூ. உங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு சஜஷன் என்ன, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃப்ரம் த பிகினிங் டில் த எண்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். அண்ட் யூ டோன்ட் நீட் டு கம் அகைன் அண்ட் ரீவாச் த வீடியோ. மறுபடியும் நீங்கள் இந்த வீடியோ வந்து திரும்ப பார்க்க தேவையில்லை, அதுக்காக நான் சொல்கிறேன். சரிங்களா? அண்ட் இஃப் திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் விசிட் டு அவர் சேனல், வாட் யூ ஹாவ் டு டூ, டெல் மீ வாட் யூ ஹாவ் டு டூ. எஸ், ஸோ வாட் எவர் யூ ஹாவ் டு டூ வித் அவர் சேனல், that you have to do. Okay, except unsubscribing and disliking. Okay, so without delay, let me take you all into this video. Let us begin. Now, many of you definitely would have come across these kind of sentences. அதனால தான் நீங்கள் டவுட்டே கேட்டிருக்கீங்க. ஓகேவா? என்ன அப்படின்னா, இந்த ஒரு சென்டென்ஸில் about to அப்படின்னு வந்து அதுக்கு பின்னாடி ஒரு verb வந்தால் என்ன அர்த்தம், going to வந்து அதற்கப்புறம் ஒரு verb வந்தால் என்ன அர்த்தம், டூக்கு அப்புறம் இந்த ஒரு ஃபார்மெட்டை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இது கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா ஒரு ரேரான சர்க்கம்ஸ்டான்சஸில் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ரைட். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நாங்கள் என்ன யூஸ் பண்ணணும், அதுக்கான என்ன அர்த்தம் அப்படின்னு தான் நீங்கள் கேட்டிருந்தீங்க. டெஃபினட்டாக இது நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல. சம்டைம்ஸ் இட் வுட் ஹவ் கன்ஃபியூஸ்ட் யூ. இது உங்களை என்ன பண்ணியிருக்கோன்னா கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கோம். என்னடா ரெண்டு ஒரே மீனிங் தானே, தென் ஒய் ஆர் தே யூஸிங் இந்த டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ஸ், அப்புறம் எதுக்கு அவங்க வேறு வேறு இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைத்திருக்கலாம். அதை இன்னைக்கு கிளியராக பார்த்துடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு, பிஃபோர் கெட்டிங் டு திஸ் சப்ஜெக்ட் வி நீட் டு நோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் தட். அதற்கான வாய்ப்பாடு என்ன அப்படின்பதை நாம் தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஓகே, பாருங்கள். ஃபஸ்ட்டு என்றைக்குமே நம்ம என்ன நடத்தியிருக்கோம் சென்டென்ஸ் பேட்டர்ன்லேயே, சென்டென்ஸ் பேட்டர்னில் நடத்துனதில் முக்கியமான ஒரு தாத்மீக ஒரு மந்திரம் என்ன, ஒரு சென்டென்ஸ்னால் சப்ஜெக்டில் ஆரம்பிக்கணும், அதை தொடர்ந்து வேர்பு வரணும். இதுதான் சென்டென்ஸ் பேட்டர்னோட ஸ்லோகனே. அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. சரிங்களா? அதன்படி பார்த்தா ஃபஸ்ட் என்ன வந்துருச்சு, சப்ஜெக்ட் வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஒரு வேர்ப் வரணும். ஸோ பி வேர்பும் வரலாம், அதுவும் வேர்பு தான். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல இந்த வார்த்தைகள் வரும். அதுக்கு தான் நான் அந்த கொஸ்டின் மார்க் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, சப்ஜெக்ட் வேர்பு அபவுட் டு. இப்போ இங்கே வாஸ்ன்னு இருந்துச்சுன்னா வாஸ் அபவுட் டு, வாஸ் இருந்துச்சுன்னா வாஸ் கோயிங் டு, அந்த மாதிரி வரும். சரிங்களா? ஸோ பி வேர்ப்ஸு இந்த கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல இதை போட்டுக்கலாம். அதை தொடர்ந்து ஒரு வேர்பு, அந்த வேர்ப் எப்படி இருக்கணும், தட் மஸ்ட் பி V1. ஓகே, இன் ஆல் த வீடியோஸ் ஐ ஹேவ் பீன் எக்ஸ்பிளைனிங் யூ வாட் இஸ் V1, V2, V3. இன் ஆல் த வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த நம்ம 25 days கோர்சஸ் இருக்குல்ல, அதிலே பார்த்தீங்கன்னா நான் சொல்லி கொடுத்துருப்பேன் V1 எது, V2 எது, V3 எது அப்படின்ட்டு. இப்போது நாம் எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா V1. ஓகே, ஏன் அப்படின்னா நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 2 இருக்குது பாருங்களேன். இந்த 2 ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நீங்கள் மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது. பழகிட்டிங்கன்னா பண்ண மாட்டீங்க. இந்த 2க்கு அடுத்து V1 ஃபார்மெட்டு தான் வரும். V1 தான் வரும். தட் இஸ் ரூல். அதை வந்து பிரேக்கே பண்ண முடியாது. ஸோ யூ ஜஸ்ட் ப்ராக்டிஸ் அக்கார்டிங் டு த ரூல். ஓகே, டோன்ட் பிரேக் இட். இஃப் யூ டூ சம்திங் ஆஃப்டர் திஸ் 2, டெஃபினெட்லி தேர் வில் பி an error. நீங்கள் ஏதாவது இந்த V1க்கு பதிலாக வேறு ஏதாவது போட்டு பேசுனீங்க, வேறு ஏதாவது வேர்ப் ஃபார்ம் போட்டு பேசுனீங்கன்னா கண்டிப்பாக எரர் வரும். ஸோ அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? அதாவது எதை பண்ண வேண்டாம்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம குறைகள் தவிர்க்கப்படும். தட் வில் பி ரெஸ்ட்ரிக்டட், அது தடுக்கப்படும். சரிங்களா? ரைட். V1ல நான் ஒரு சிலது எழுதி வச்சுருக்கேன். அதாவது எதுக்குன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதி வச்சுருக்கேன். ஓகே, மீட்டு, சந்தி, ஃபர்கிவ், மன்னி, டிமாண்ட், கோரு, விட்னஸ், பார், கிளைம்பு, ஏர், இதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் எழுதி வச்சுருக்கேன். அப்போ V1 அப்படின்னாலே சும்மா ஒரு கட்டளை வாக்கியமாட்ட வரணும். ஏன்னா ஒரு வேலையை அவங்க செய்கிறாங்க. V1னா ப்ரெசென்ட். ஓகே, ஒரு வேலையை அவங்க அப்போ செய்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி கட்டளை வாக்கியத்தோடு வர மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம். ஆர் எல்ஸ் இமேஜின், அந்த மாதிரி இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதான் ஒரிஜினல் மீனிங். அண்ட் ப்ரொனவுன்ஸ் உங்களுக்கே தெரியும்ல, எல்லாத்துக்கும் தெரியும். ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட் ப்ளஸ் நேம்ஸ். இவங்களை வந்து எப்பயுமே கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்கள திருப்பி போட்டு பை வர இடத்துல மறுபடியும் விஏ போடணும், யூ போடணும், தே போடணும், அப்படி மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களோட ப்ராக்டிஸ் வந்து என்ன ஆகுனா ஒரு வைடு ப்ராக்டிஸாக இருக்கும். ஐயை மட்டுமே எல்லாத்துக்கும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, இல்லாட்டி ஹீ மட்டுமே எல்லாத்துக்கும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட ப்ராக்டிஸு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா மற்ற ஆட்களை போட்டு உங்களால் சென்டென்ஸ் மேக் பண்ண முடியாத நிலைமைக்கு யூ வில் பி புஷ்டு, தள்ளப்படுவீர்கள். புரியுதுங்களா? சரி, பி வெப்ஸ் என்னென்ன இருக்குது எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஒரு சிலருக்கு என்ன மறந்துருக்கும்.
சரிங்களா? ஆனால் எல்லாத்துக்குமே தெரியும் பி வெர்ப்ஸ் என்ன. ப்ரெசென்ட் வந்தால் ஆம் இஸ் ஆறு, ஆம் இஸ் சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம், ஆறு ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட்டில் வாசு வேறு இதை நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளூரலுக்கும் இதை சிங்குலருக்கும் யூஸ் பண்ணுவோம். வில் பி அவர் ஹெட்டு. ஓகே பாருங்களேன், 3ஆக இருந்தது 2ஆக மாறிடுச்சு, 2ஆக இருந்தது 1ஆக மாறிடுச்சு. ஓகே வில் பி வந்து எல்லாத்துக்குமே காமன், சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் காமன் தான். சரிங்களா? அப்போது ஆம் இஸ் ஆரெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிற டோன்லேயே தான் வரும். இருக்கிறான், இருக்கிறேன், இருக்கிறோம், இருக்கிறான். ஓகே இருக்கிறார்கள், இருக்கின்றன அந்த டோனில் வரும். வாசு வேறு இருந்த அப்படிங்கிற டோனில் வரும். இருந்தான், இருந்தேன், இருந்தோம், இருந்தால் அந்த மாதிரி டோனில் வரும். வில் பி இருப்பு அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு சஃபிக்ஸ் போட்டால் மீனிங் வந்துடும். இருப்போம், இருப்பான், இருக்கும் ஃப்யூச்சரில். ஓகே ஸோ அந்த மாதிரி ரைட். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக இருக்க ஒரு பேசிக்ஸ். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டேப்லெட் காலம் போட்டு எப்படி எது ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் போயிட்டோம் அப்படின்னா யூ வில் ஹாவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே அதாவது ஒவ்வொரு வீடியோவோட எய்மே என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்பரான கிறிஸ்டல் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கொடுக்கணும். அப்படி இருந்தால் அதை என்ன பண்ணுவீங்கன்னா நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அது என்னவாக இருக்குன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஜஸ்ட் லைக் தட் நான் சொல்லி கொடுத்துட்டு இதெல்லாம் அங்கே வருங்க, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் நான் கொடுக்கல அப்படின்னா வீடியோவே வேஸ்ட்டு. ஓகே உங்களுக்கு ஏதாவது வந்து ரீச் ஆகணும். யூ ஷுட் ரிசீவ் சம்திங் ஃப்ரம் மீ. வாட் எவர் ஐ டீச் யூ ஷுட் ரிசீவ் சம்திங். நான் என்ன வேணால் டீச் பண்ணலாம், நான் டீச் பண்ணுறது வந்து ஏதாவது நீங்கள் ஒன்று ரிசீவ் பண்ணிக்கணும். அப்போ தான் அது ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். சரிங்களா? ஓகே ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யுவர் டைம். லெட் மீ கிவ் யூ ஒன் பேட்டர்ன். ஓகே அந்த பேட்டர்ன் வந்து நமக்கு என்ன டீச் பண்ணுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் போயிடலாம். Now I have given you a quick reference table. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன எப்போ எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டீட்டெயில் இருக்குது. ஓகேங்களா? அதை பார்த்துட்டு நம்ம இந்த இதுக்கு வந்துடலாம். ஒவ்வொன்றை பார்க்கும்போதே நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? சரி ஃபஸ்ட்டு என்ன ஃப்ரேஸு அப்புறம் அதற்கான மீனிங் என்ன. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பி வெர்ப்ஸ் கூட, அதாவது எப்பயுமே இந்த பி வெர்ப்ஸ் கூட தான் வரும். சரிங்களா? அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான மீனிங்கை கொடுக்கும். அப்போ ஃபஸ்ட்டு எப்பயுமே பி வெர்ப்ஸ் வந்துடும், அதை தொடர்ந்து இந்த வார்த்தைகள் வரும். சரிங்களா? சரி ஃபஸ்ட்டு பாருங்களேன், ஒரு பி வெர்ப் வந்து அதை தொடர்ந்து அபவுட் டு வந்துச்சு அப்படின்னா அது எதை குறிக்குது, எந்த சம்பவத்தை குறிக்குதுன்னா இம்மினென்ட். இந்த வார்த்தை உங்களுக்கு புதுசாக இருக்கக்கூடும். இம்மினென்ட் அப்படின்னா உடனடியாக நிகழக்கூடியன்னு அர்த்தம். இம்மீடியட்னா உடனேன்னு அர்த்தம். இம்மீடியட்னா உடனேன்னு அர்த்தம். இம்மினென்ட் வேறு. இம்மினென்ட்னா ஒரு சம்பவம் உடனடியாக நிகழக்கூடிய ஒரு சம்பவம். The meaning is different. Okay, so you have to learn this word imminent, right? So imminent உடனடியாக நிகழக்கூடிய ஒரு சம்பவம், இல்லாட்டி that will happen soonங்கிறத விட இன்னுமே என்ன சொல்லலாம்னா வெரி சூன் கூட சொல்லலாம். ஓகே ரொம்ப சீக்கிரமாக நடக்க போகிற ஒரு விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அபவுட் டு யூஸ் பண்ண போகிறோம். ஓகே கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இந்த கிளாஸில் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் தட் இன் எவ்ரிடே. புரியுதுங்களா? எவ்ரிடே கம்யூனிகேஷனில் கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணி பழகுங்கள். ரைட். அடுத்து பி வெர்ப் கூட கோயிங் டு வந்தால், வெதர் இட் இஸ் அ பாஸ்ட் பி வெர்ப் ஆர் இஸ் ஃபியூச்சர் பி வெர்ப் ஆர் இஸ் இந்த ப்ரெசன்ட் பி வெர்ப், எப்பெல்லாம் இந்த பி வெர்ப் கூட கோயிங் டு வருதோ அது ஃபியூச்சர் பிளானை தான் குறிக்கும். அப்போ பாஸ்ட்டில் வந்துச்சுனாலும் அது ஃபியூச்சர், அதாவது இந்த பாஸ்ட்டாக இருந்தாலும் பாஸ்ட்டுக்குன்னு ஒரு ஃபியூச்சர் இருக்கும். அதாவது பாஸ்ட்லேயே ஒரு சம்பவம் இருந்தாலும் இது வந்து அதுக்கு ஃபியூச்சர் தான். ஓகே அது நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா புரியும். ஓகே பாஸ்ட்டில் தான், பாஸ்ட்லேயே ஒரு விஷயம் நடந்தாலும் கூட பாஸ்ட்டுக்குன்னு ஒரு ஃபியூச்சர் இருக்கும். ஓகேங்களா? நான் 10வது படித்தேன் அப்படின்னா நான் 10வது படிக்கும்போதே நான் என்ன நினச்சிருப்பேன் அப்படின்னா ஒரு 6 மாதத்தில் என்ன பண்ணணுன்னா ஒரு 100 மார்க் வாங்கிடணும்டா அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருப்பேன். அப்போ அந்த நான் 100 மார்க் வாங்கணும்னு பிளான் பண்ண ஒரு டைம் இருக்குது பார்த்தீங்களா, அது பாஸ்ட்டு தான். ஆனால் நான் பாஸ்ட்டில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 10வது படிக்கும்போது 100 மார்க் வாங்கியே ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணலை, அது எனக்கு ஃபியூச்சர். புரியுதுங்களா? ஏன்னா அந்த 6 மாத கேப்பில் நான் அந்த 100 மார்க் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பாஸ்ட்லேயே நமக்கு ஃபியூச்சர் இருக்கும். ரைட்? கன்ஃபியூஸாக இருக்கா? கன்ஃபியூஸாக இருக்காது, நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே நீங்களே திரும்ப இது யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு உங்களுக்கு புரியும். சரி பாருங்கள். ஸோ ஃபியூச்சர் பிளான் ஆர் இஸ் இன்டென்ஷன். நமக்கு ஒரு நோக்கம் இருக்கும், நம்ம ஒரு இன்டென்ஷன் வச்சுருப்போம் ஒரு பிளானுக்காக, அதுக்கும் இல்லாட்டி ஃப்யூச்சரில் பண்ணப்பட்ட பிளான் அதற்காகவும் நம்ம என்ன பண்ணுவோம்னா பி வெர்பும் கோயிங் டு என்ன பண்ணுவோம்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து பாருங்களேன், பி வெர்ப் கூட சில சமயங்களில் வெறும் டூ வரும். பி வெர்பை தொடர்ந்து டக்குன்னு டூ வந்துடும். அப்படி வந்தால் ஸ்கெட்யூல்டு ஆர் பிளான்டு மீட்டிங், இல்லாட்டி அது நம்மளோட டியூட்டியாக கூட இருக்கலாம். ஸ்கெட்யூல்டு பண்ணியிருப்போம். இப்போ நான் இதை மறைச்சிட்றேன், எல்லோரும் ஸ்கெட்யூல்டுக்கு ஸ்பெல்லிங் என்னென்னு கமெண்ட் எழுதுங்க. இப்போ உடனே எழுதணும். நீங்கள் எப்போ பார்த்துட்டு இருந்தாலும் சரி இந்த வீடியோவை ஸ்கெட்யூல்டுக்கு ஸ்பெல்லிங் கரெக்டாக எழுதுறீங்கன்னு பார்க்கலாம். லெட் மீ டெஸ்ட் யுவர் ஸ்பெல்லிங். எழுதிட்டீங்களா? பார்ப்போம்.
தப்பு பண்ணுவீங்க. இந்த மாதிரி அப்பப்போ நீங்களே ஒரு புது வார்த்தையை யூஸ் பண்ணும்போது அதற்கான ஸ்பெல்லிங் உங்களுக்கு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, த செல்ஃப் டெஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுதான் உங்களை என்ன பண்ணுன்னா ஷார்ப் பண்ணும், உங்களை வந்து மெருகேற்றும். சரிங்களா? ரைட். ஸ்கெடியூல்டு ஆர் பிளான்டு மீட்டிங். நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு மீட்டிங் வந்து பிளான் பண்ணியிருப்போம், ஸ்கெடியூல்டு பண்ணியிருப்போம். இது வந்து ஃபியூச்சர் பிளானு, இது இமீடியட் பிளான். சரிங்களா? அது நமக்கு டியூட்டியாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம பீவை கூட டு யூஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? அப்போ என்ன இதுலேருந்து நமக்கு புரியுதுன்னா, இதுதான் நம்ம ஒரு டைம்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைமுக்குலேருந்து இமீடியட்டாக நடக்க போகிறது என்னது? அபவுட் டு. இதுதான் அந்த டேப்லெட் காலம் நம்ம சொல்லித்தரப்போகுது. ஓகே, இம்மீடியட்டாக நடக்க போகிறது அபவுட் டு, ஃப்யூச்சரில் நடக்க போகிறது கோயிங் டு. இது ரெண்டும் இல்லாமல் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஒரு ஸ்கெடியூல் டைம் இருக்கும். அதுதான் என்ன அப்படின்னா வெறும் டு அலாங் வித் பி வெர்ப்ஸ். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த காலங்களை மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டால் தென் யூ கேன் ப்ளே யுவர் ரோல் லைக் எனிதிங். தட்ஸ் ஆல். உங்களோட ரோலை நீங்கள் எப்படி வேணால் ப்ளே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வெரி வெரி சிம்பிள். இதுதான் இதோட அர்த்தம். இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அது உங்களுக்கு இன்னுமான ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும். எக்ஸாம்பிள்ஸ் போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பி வெர்ப் கூட டு வந்தால் என்ன அர்த்தத்தில் வரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் பொறுத்த வரைக்கும் இந்த பி வெர்போட மீனிங் உங்களுக்கு தெரியும், அப்படியே வச்சுக்கோங்க. இருக்கிறாள், இருந்தால், இருப்பால், அந்த மாதிரி மீனிங்கில். சரிங்களா? அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலான்னா இது ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், எல்லா இடத்துலையுமே பி வெர்புக்கு அடுத்து ஒரு டு, அதை டூவை தொடர்ந்து ஒரு V1. பாருங்கள், பி வெர்பு டு V1, பி வெர்ப் டு V1, பி வெர்ப் டு V1. இதில் மட்டும் நான் கிளியராக சொல்லித்தரேன் மறுபடியும். சரிங்களா? ஏன்னா இது வந்து ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டுங்கிற ஒரே ஒரு ரூல் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும், அவ்வளோதான். சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹீ இஸ் டு அரைவ் அட் த ஸ்டேஷன் அட் 5 PM. நல்லா கவனிக்கணும். இந்த பிஎம்லாம் எழுதும்போது கேபிட்டல் எழுதினீங்கன்னா இடையில புள்ளி வராது, ஸ்மால் எழுதினீங்கன்னா ரெண்டுத்துக்கும் இடையில புள்ளி வச்சுருங்க இப்படி. ஓகே, அதான் கரெக்டான ஃபார்மெட், மறக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ நான் கேபிட்டலில் போட்டிருக்கேன். ஹீ இஸ் டு அரைவ் அட் த ஸ்டேஷன் 5 PM. நம்ம ரெஃபரன்ஸ் டேபிள் படிக்கும்போது என்னென்னு படித்தோம்? இஸ் டு அப்படின்னா ஸ்கெடியூல்டு, ஒரு பிளான் பண்ணப்பட்டது. அந்த டைமில் நம்ம அங்கே இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம கடமையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சேம் அதே கரெக்டாக வருது பாருங்கள். ஹீ இஸ் டு அரைவ் அட் த ஸ்டேஷன் அட் 5 PM. இதை நம்ம தமிழில் சொன்னால் இதுக்கு என்ன அர்த்தம் வரும்? ஹீனா அவன், ஓகே, இஸ்ஸுனா இருக்கிறார்னு வச்சுக்கலாம். ஓகே, இருக்கிறான்னு தான் நம்ம என்றைக்கும் வச்சுக்குவோம். இன்றைக்கி இருக்கிறார்னு ஒரு மரியாதை நிமித்தம் வச்சுக்கலாம். அரைவ்னா வருதல், அரைவ்னா வருதல். டூ அரைவ்னா இந்த டூன்னு என்ன இக்கு தானே, டூனா இக்கு தானே, அப்படி சேர்த்தோம் அப்படின்னா வருவதற்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த மீனிங்கில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, வருவதற்கு. சரி, அட் த ஸ்டேஷன் நம்ம ப்ரிப்போசிஷன்ஸ் நடத்தும்போது பார்த்தீங்கன்னா ஐ மேட் இட் வெரி கிளியர் வேர் யூ ஹாவ் டு யூஸ் திஸ் அட், ஆன், இன். அதை நடத்தும்போது உங்களுக்கு அட்டு வந்து எங்கே யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன்ஸ், ஒரு லேண்ட்மார்க்கு, ஸ்டேஷன் ஒரு லேண்ட்மார்க்கு. ஸோ அங்கே என்ன பண்ணுறோம்? அட்டு யூஸ் பண்ணுறோம். அட் த ஸ்டேஷன் ஷார்ப் டைமை சொல்லும் போது அட்டு தான் யூஸ் பண்ணும். ஸோ அட்டு 5 PM. ஓகே, பார்த்தீங்களா? ஒவ்வொரு சின்ன இடத்துல கூட இதை மைன்யூட்டாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் பிழை இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியும்னா சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும். சரிங்களா? பாருங்கள், வருவதற்கு அடுத்த ஸ்டேஷன் எங்கே? ஸ்டேஷனுக்கு எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. அப்போது 5 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வருவதற்கு அவர் இருக்கிறார். பிளான்டு மீட்டிங் ஆர்எல்ஸ் பிளான்டு ஆர்எல்ஸ் ஸ்கெடியூல் சம்திங், ஏதோ ஒன்று ஸ்கெடியூல் பண்ணி வச்சுக்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ 5 மணிக்கு அவர் ஸ்டேஷனுக்கு வருவதற்கு இருக்கிறார். புரியுதுங்களா? இவ எதுக்கு இங்கே இருக்கிறா? இவ அந்த பார்சலை பெறுவதற்கு இருக்கிறாள். Why is she here? She is to receive the parcel. Why is she here? She is to receive the parcel. புரியுதுங்களா? அந்த மீனிங்கில் நம்ம சொல்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு எடுத்துக்குவோம் இந்த சென்டென்சஸ் எல்லாம். ஓகே, அவர் 5 மணிக்கு இந்த ஸ்டேஷனுக்கு வருவதற்கு இருக்கிறார். ஓகே, அடுத்து பாருங்கள். She was to attend the meeting with me. ஓகே, இது வந்து ஸ்கெடியூல் பண்ணப்பட்டது தான் ஒரு மீட்டிங்கு. அந்த மீட்டிங் வந்து என் கூட அட்டன் பண்ணுவதற்காக வாஸ்னு என்ன இருந்தால், ஷி வாஸ் டு அட்டன் த மீட்டிங் வித் மீ. அவள் அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணுவதற்கு என்னுடன் இருந்தாள். அவள் அந்த மீட்டிங்கை அட்டன் செய்வதற்கு என்ன பண்ணா? இருந்தாள். யார் கூட? எங்கூட. ஓகே, ஸோ எங்கூட அவள் அந்த மீட்டிங் அட்டன் செய்வதற்கு இருந்தாள். அப்போ பாஸ்டில் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த மீட்டிங் வந்து பிளான்டு ஒன்று. அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணுறதுக்கு அவன் கூட இருந்தாள். சிம்பிளாக சொல்லியாச்சு. ஓகே, ஷி வாஸ் டு அட்டன் த மீட்டிங் பிகாஸ் இட் வாஸ் ஸ்கெடியூல்டு ஒன், ரைட்? They are to meet me. They are to meet me. They are to meet me.
அவர்கள் என்னை சந்திக்க இருக்கிறார்கள். தமிழாக்கம் பண்ணுங்க. சந்திப்பதற்கு என்னை ஆர்னா இருக்கிறார்கள், தே அவர்கள். ஓகே, நான் ஒவ்வொன்றுக்கும் தமிழில் எழுதலை, ஏன்னா எழுதுகிற டைமில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், புரியுதுங்களா? தே ஆர் டு மீட் மீ, அவர்கள் இருக்கிறார்கள் சந்திப்பதற்கு என்னை. இப்போ சேர்த்து சொல்லும்போது அவர்கள் என்னை சந்திப்பதற்கு இருக்கிறார்கள். எதுக்கடா அவங்க இருக்கிறாங்க, எதுக்கு அவங்க வந்திருக்காங்க? ஸோ தே ஆர் டு மீட் மீ. அப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், இந்த டைமுக்கு வாங்க நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தே ஹவ் கம், அவங்க வந்திருக்கிறாங்க. ஓகே, ஸோ தே ஆர் டு மீட் மீ, தே ஆர் டு மீட் மீ. ஓகே, ஐ வில் பி தேர் டு கிரீட் தெம். இங்கே எந்த இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லொக்கேஷனை குறிப்பிட்டிருக்க மாட்டோம். எதுக்கடுத்து பி வெர்புக்கு அடுத்து நம்ம குறிப்பிட்டிருக்கவே மாட்டோம், ஏன்னா தேவையில்லை. பட் ஃப்யூச்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த வில் பிக்கு அடுத்து இங்கே ஹியர் இல்லாட்டி தேர் அப்படிங்கிற ஏதோ ஒரு லொக்கேஷனை போடுங்க, அப்போ தான் மீனிங் வரும். இதை போடலைன்னா சென்டென்ஸ் ராங், சென்டென்ஸ் ராங், அல்டிமேட்லி தட் வில் பி ராங். கண்டிப்பாக அது தப்பாக தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும், இங்கே ஒரு லொக்கேஷன் ஆட் பண்ணிட்டோம்னா அந்த சென்டென்ஸ் கரெக்ட் ஆயிரும். இப்போ என்னாச்சு, பீவ வந்துருச்சு, அதுக்கப்புறம் டூ வந்துருச்சு, இடையில மட்டும் ஒரு லொக்கேஷனை போடுறோம். இப்படி என்னென்னா ஃப்யூச்சரில் அந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் அந்த பிளான் பண்ணப்பட்ட விஷயத்தை பண்ணுவதற்காக அந்த லொக்கேஷனில் அவர் இருப்பார், அதுதான் அர்த்தம். ஓகே, ஐ வில் பி தேர் டு கிரீட் தெம். கிரீட்னா வரவேற்றல், வரவேற்கிறதுக்கு யாரை, தெம் அவர்களை. ஓகே, ஐ வில் பி இருப்பேன், யார், நான் அவர்களை வரவேற்க அங்கே இருப்பேன். ஓகே, ஐ வில் பி தேர் டு கிரீட் தெம், ஐ வில் பி தேர் டு ரிசீவ் தெம். ஓகே, ஐ வில் பி தேர் டு சல்யூட் தெம், என்ன வேணால் போட்டுக்கலாம். ஓகே, ஷீ வில் பி தேர், நீங்கள் இந்த ஐக்கு பதில் என்ன பண்ணிக்கலாம், ஷீ ஹீ ஷீட் எது வேணால் போட்டுக்கலாம். ஓகே, ஹீ வில் பி தேர் டு கிரீட் தெம். ஓகே, மை அங்கிள் வில் பி தேர் டு சென்ட் தெம், என் அங்கிள் வந்து அவங்கள அனுப்புவதற்கு அங்கே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மாற்றி போட்டு என்ன பண்ணிக்கலாம்னா சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். இஸ் இட் கிளியர்? இப்போது பி வெர்புக்கு அப்புறம் டூ வந்தால் என்ன மீனிங்கில் வரும், நீங்கள் அதை புரிஞ்சிருச்சா? இப்போ அடுத்து பார்த்துடலாம். இப்போது இந்த அபவுட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சேம் அர்த்தம் தான், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததில் பி வெர்புக்கு அப்புறம் இஸ் வந்தால் என்ன அர்த்தம் பார்த்தோமோ அதே அர்த்தத்தை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆனால் என்ன, இது இம்மீடியட்டாக நடக்கும். ஐ எம் அபவுட் டு லீவ், கிளம்புறேன் போ, இம்மீடியட்டாக நான் லீவ் ஆகிறேன். ஐ எம் அபவுட் டு ஸ்டார்ட், இப்போ உடனே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்போ உடனே இம்மீடியட்டாக நடக்க போகிற ஒரு சம்பவத்துக்கு நம்ம அபவுட் டு யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணுவீங்கள, ப்ராக்டிஸ் பண்ணுவீங்கள. சும்மா என்றைக்குமே ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட், ஐ எம் கோயிங் டு லீவ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதெல்லாம் யூஸ் பண்ணி பழகுங்க. ஓகேவா? அப்போ தான் உங்களோட எவ்ரிடே அந்த வொக்காபுலரியும் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த டிக்ஷன்ஸும் என்லார்ஜ் ஆகும். புரியுதுங்களா? உங்களோட வொக்காபுலரி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் என்ன பண்ணணும், என்ரிச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரைட்? சரி, இஸ் அபவுட் டு அரைவ் அட் த ஸ்டேஷன். ரொம்ப சிம்பிள். இந்த இஸ்ஸுக்கும் டூக்கு இடையில மட்டும் ஒரு அபவுட்டை போட்டு, அங்கே என்ன போடலை, இந்த அபவுட்டை ரிமூவ் பண்ணியிருப்போம், அந்த சென்டென்ஸ் வந்திருக்கும். இங்கே அபவுட்டை போட்டு, எதுக்கு அபவுட்டை போடுறோன்னா இமீடியட்டாக நடக்க போகிறது அப்படிங்கிற சொல்வதற்காக இந்த அபவுட்டை ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இமீடியட்லி, அதை சொல்கிறதுக்கு தான். ரைட்டுங்களா? சரி பாருங்கள், எல்லாத்தையும் அப்படி நான் இப்போவே தமிழ் எழுதி வச்சுட்டேன். ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணலான்னா அதை டீகோட் மட்டும் பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிரும். ஹி இஸ் அபவுட் டு அரைவ் அட் த ஸ்டேஷன், அவ்வளோதான். அவர் ரயில் நிலையத்திற்கு வர இருக்கிறார். டைமை பாருங்கள், போடலை. ஏன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் போட்டுட்டோம்னா அந்த டைமில் தான் அவர் வருவார். அப்போ அது இமீடியட்டாக நடக்காதுல்ல. இப்போ மணி வந்து நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5ன்னு வைங்களேன், 5:30 வராருன்னா இமீடியட்டாக நடக்க போகிறது இல்லை, அவர் 5:05 வரணும். அதான் இமீடியட் ஆக்ஷன். சரிங்களா? அப்போ டைம் போட்டுறோம்னா அந்த பர்டிகுலர் டைமில் தான் அது நடக்கும்னு அர்த்தம். நம்ம போடலை, ஏன்னா இமீடியட்டாக நடக்க போகுது. ஓகே, ஸோ வி டோன்ட் நீட் டு மென்ஷன் எனி டைம் ஓவர் தேர். ரைட்? அவர் இருக்கிறார் வருவதற்கு எங்கள் நிலையத்திற்கு, அவர் இருக்கிறார் வருவதற்கு நிலையத்திற்கு. அப்போது ஹீ இஸ் டு அபவுட் டு அரைவ், வருவதற்கு எங்கள் நிலையத்திற்கு. ஓகே, ஸோ ஹீ இஸ் அபவுட் டு அரைவ் அட் த ஸ்டேஷன். டே என்ன சார் வராரா? எஸ் ஹீ இஸ் அபவுட் டு அரைவ் அட் த ஸ்டேஷன், இஸ் அபவுட் டு அரைவ் அட் த ஸ்டேஷன். இமீடியட்டாக வரப்போகிறாரா, இப்போ வாங்கடா. ஓகே, ஷீ இஸ் அபவுட் டு அரைவ், ஷீ இஸ் அபவுட் டு அரைவ், இமீடியட்டாக இப்போ வரப்போகிறா. ரைட்? ஷி வாஸ் அபவுட் டு இன்ஃபார்ம் ஹிம், ஷி வாஸ் அபவுட் டு இன்ஃபார்ம் ஹிம். டே அவள் அவனிடம் சொல்வதற்கு இருந்தாள், பாஸ்ட். அவள் அவனிடம் சொல்வதற்கு இருந்தாள், அவள் அவனிடம் சொல்லான் இருந்தா. ஐயோ டே, ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு இல்லை, ஷி வாஸ் அபவுட் டு டெல் ஹிம், ஷி வாஸ் அபவுட் டு இன்ஃபார்ம் ஹிம். நான் போய் தடுத்துட்டேன். போகலன்னா அந்த 2 செகண்டு தான், போகலன்னா என்ன பண்ணியிருப்பா, சொல்லியிருப்பா. ஏன்னா அவன் என்ன பண்ணிட்டா, ரூம் கிட்ட போயிட்டா. ஷி வாஸ் அபவுட் டு இன்ஃபார்ம் ஹிம். எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, இமீடியட்டாக என்ன பண்ண, நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன். இல்லாட்டி நம்ம எல்லாரும் மாட்டியிருப்போம். அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, இமீடியட்டாக ஒரு ஆக்ஷன் அவள் செய்யலாம்னு இருந்தா, இமீடியட்டாக அவங்கள பார்க்கலான் இருந்தாங்க, அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல.
பாஸ்ட்டில். அங்கே பி verb மட்டும் மாற்றினோம்னா வேலை முடிஞ்சுது. ஷி வாஸ் அபவுட் டு இன்ஃபார்ம் ஹிம், ஷி வாஸ் அபவுட் டு டெல் ஹிம், ஷி வாஸ் அபவுட் டு மீட் ஹிம். ஐயோ, இஃப் ஷி ஹேட் met him all our stories would have been ended. நம்மளோட எல்லா கதையும் முடிவுக்கு வந்திருக்கும் அவள் மட்டும் மீட் பண்ணியிருந்தாள். ஸோ ஷி வாட் அபவுட் டு மீட் ஹிம், ஷி வாஸ் அபவுட் டு மீட் ஹிம், ஷி வாஸ் அபவுட் டு இன்ஃபார்ம் ஹிம் சொல்லலான் இருந்தால் தடுத்துட்டேன். இம்மீடியட், ரைட்? ஐ வாஸ் அபவுட் டு மீட் ஹர், ஐ வாஸ் அபவுட் டு மீட் ஹர். அப்போது நான் அவளை சந்திப்பதற்கு இருந்தேன். வாஸ்னா பாஸ்ட், நான் அவளை சந்திப்பதற்கு இருந்தேன். எப்போ? இம்மீடியட்டாக, உடனே அவளை பார்க்கலான் இருந்தேன். ஓகே, அவளுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டுன்னு சொன்னாங்க. ஸோ ஐ வாஸ் அபவுட் டு மீட் ஹர், ஐ வாஸ் அபவுட் டு விசிட் ஹர். நான் இமீடியட்டாக அவளை பார்க்கலான் இருந்தேன். ஓகே, அப்புறம் என்ன அர்த்தம்? இமீடியட்டாக அவன் உடனே பிளான் பண்ணி வீட்டுக்கு போயிட்டான்னு அர்த்தம். ஐ வாஸ் அபவுட் டு மீட் ஹர், நான் அவளை பார்க்கலான் இருந்தேன். இடையில என்ன ஆயிடுச்சு? என் ஃப்ரெண்டு வந்துட்டான், ஏதோ ஒன்று சம்திங். ஐ வாஸ் அபவுட் டு மீட் ஹர். பட் இப்படி சொன்னாலே அந்த ஆக்ஷன் நடக்கலன்னு அர்த்தம். அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் அவளை மீட் பண்ணலான் இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா மீட் பண்ணலான் இருந்தான், ஆனால் மீட் பண்ணலை. ஐ வாஸ் அபவுட் டு இன்வைட் ஹிம் ஃபார் த மேரேஜ் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர் உடனே வந்து இன்னொருத்தரை வந்து மேரேஜுக்கு இன்வைட் பண்ணலான் இருந்தார், ஆனால் இன்வைட் பண்ணலை. இப்படிலாம் கதை விடுவாங்க. ஆமாங்க, நான் அவர் வந்து மேரேஜ் கூப்பிடலான் இருந்தேன், பட் அப்படியே பிஸியில் மறந்துட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஐ வாஸ் அபவுட் டு இன்வைட் ஹிம் பட் somehow I forgot, எப்படியோ மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த மீனிங்கில் வரும் இது. ஓகே, ஐ வாஸ் அபவுட் டு மீட் ஹர், நான் அவளை சந்திப்பதற்கு இருந்தேன் இம்மீடியட்டாக. ஓகே, ஃபார் சம்திங், ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவளை மீட் பண்ணுறதுக்காக இருந்தேன். தே ஆர் அபவுட் டு ஸ்டார்ட் அ ப்ரோக்ராம், தே ஆர் அபவுட் டு ஸ்டார்ட் அ ப்ரோக்ராம். அவர்கள் அந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு இருக்கிறார்கள். இம்மீடியட்டாக, ஒரு வித்தின் 2 or 3 minutes தட் பர்டிகுலர் ப்ரோக்ராம் வில் கெட் ஸ்டார்டட். இம்மீடியட்டாக என்ன ஆகும்? ஸ்டார்ட் ஆயிரும். ஏன்னா அபவுட்டு போட்டாச்சு. வேர் ஆர் யூ? எங்கடா இருக்க? ப்ளீஸ் கம் டு த ஹால், தே ஆர் அபவுட் டு ஸ்டார்ட் த ப்ரோக்ராம். ப்ளீஸ் ஹாலுக்கு வாடா, அவங்க என்ன பண்ண போகிறாங்க? ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அட்டண்டன்ஸ் எடுத்துருவாங்க, தென் யூ கேனாட் சைன். அட்டண்டன்ஸ் எடுத்துருவாங்க, யூ கேனாட் சைன். அப்புறம் என்ன ஆகாது? மீட்டிங் வந்த மாதிரி கணக்கு காட்ட முடியாது. ஸோ ப்ளீஸ் கம், தே ஆர் அபவுட் டு ஸ்டார்ட் த ப்ரோக்ராம். ஓகே, தே ஆர் அபவுட் டு க்ளோஸ் த டோர், தே ஆர் அபவுட் டு க்ளோஸ் த டோர். சீக்கிரம் வாடா, கதவை மூட போகிறாங்க அப்படின்னா உடனே என்ன பண்ண போகிறாங்க? கதவை மூட போகிறாங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? அபவுட்டோட யூசேஜ் ரொம்ப சிம்பிள். ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிரும். அடுத்து கோயிங் டு மட்டும் பார்த்துடலாம். இப்போ இந்த கோயிங் டூவை பார்த்துடலாம், சரிங்களா? இந்த கோயிங் டு நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம்? நம்ம சொல்லியிருந்தோம் ஃப்யூச்சரில் நம்ம ஒரு வேலையை கண்டிப்பாக நம்ம செய்வோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணப்பட்டது. ஓகே, ஃப்யூச்சர் பிளான். அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த கோயிங் டு அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி அந்த ரெஃபரன்ஸ் டேபிளில் பார்த்துட்டோம். ஆனால் இதில் நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஆல்ரெடி இந்த ப்ரெசண்ட்டு கூட, அதாவது ப்ரெசண்ட் பி verb கூடயே நம்ம இந்த கோயிங் டுவை போட்டோம்னா அது ஃப்யூச்சர் தான் குறிக்குது. புரியுது இல்லைங்க? ப்ரெசண்ட் பி verb போட்டாலே அது எதை தான் குறிக்குது? ஃப்யூச்சர் தான் குறிக்குது. அப்படின்னா நம்ம ஃப்யூச்சர் பி verb போட்டு இந்த சென்டென்ஸை மேக் பண்ண முடியாது, போட்டால் தப்பு. இஸ் தட் அண்டர்ஸ்டுட்? ஏன்னா ப்ரெசண்ட் இந்த பி verb போடும்போது ஃப்யூச்சர் பிளான் வருதுன்னா அப்போ ஃப்யூச்சர் டென்ஸை நம்ம போட வேண்டாம். எதுக்கு போடணும்? ஃப்யூச்சர் மீனிங் இதில் வந்துடுது இல்லை. ஸோ யூ டோன்ட் நீட் டு யூஸ் எனி வில் ஆர் வில் பி ஹியர். இஃப் யூ மேக் டெஃபினெட்லி தேர் வில் பி அன் எரர். அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அங்கே எரர் வரும், பண்ண வேண்டாம். சரி, ஏன்னா ஆல்ரெடி அது என்ன தான் பண்ண போகுது? ஃப்யூச்சர் பற்றி தான் சொல்ல போகுது. ஓகே, ஃப்யூச்சரில் நம்ம ஒன்று கண்டிப்பாக பிளான் பண்ணி வச்சுருக்கோம், அதை தான் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, இதை மட்டும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், கொஞ்சம் மாற்றிக்கணும். ஏன்னா இது வரைக்கும் இந்த பி வெப்ஸ் யூஸ் பண்ணும்போது இருக்கிறேன், இருந்தான், இருந்தோம், இருப்போம் அப்படின்னு தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தோம். இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா இந்த கோயிங் இருக்குது பார்த்தீங்களா, இது கூட சேர்த்து இந்த பி வெர்பை நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கோயிங் என்ன? போய்கொண்டுன்னு அர்த்தம். ஓகே, ஆனால் இந்த பி வெர்ப் கூட சேர்த்து ப்ரெசென்ட்டில் இருக்க பி வெர்ப் கூட சேர்த்து நம்ம போகிறேன் அப்படிங்கிற மீனிங்கில் எடுத்துக்கலாம். பாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா போனேன், அவ்வளோதான். ஒரு V1 V2க்கு என்ன மீனிங் வருமோ அந்த மீனிங்கில் எடுத்துக்கலாம். அப்போ தான் மீனிங் கம்ப்ளீட்டாக நமக்கு கிடைக்கும். வி கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷேப் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகே, ஸோ இந்த மீனிங் எடுத்துக்கணும். ஆம் கோயிங்னா போகிறேன், ஆர் கோயிங்னா போகிறார்கள், இந்த மீனிங் எடுத்துக்கோங்க. ஈஸி மீனிங் வந்துடும். சரிங்களா? பாருங்கள், ஐ எம் கோயிங் டு விசிட் த நியூ மியூசியம். ஐ எம் கோயிங் டு விசிட் த நியூ மியூசியம் விச் மீன்ஸ் ஐ ஹவ் பிளான்டு. ஓகே, ஐ ஹவ் பிளான் டு விசிட் தட் பர்டிகுலர் மியூசியம் ஆன் அ பர்டிகுலர் டைம் இன் ஃபியூச்சர். எதிர்காலத்தில் ஒரு பர்டிகுலர் டைமில் அந்த மியூசியத்தை நான் விசிட் பண்ணலாம், நான் பிளான் பண்ணிட்டேன். அதைத்தான் நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஐ எம் கோயிங் டு விசிட் த மியூசியம். எவ்ரிடே கம்யூனிகேஷனில் மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் இதுதான். அப்போ நீங்களும் அதிகமாக இதை யூஸ் பண்ணணும். ஓகே, ஐ எம் கோயிங் டு விசிட் த மியூசியம். என்ன பண்ண போகிறேன்? மியூசியமை விசிட் பண்ண போகிறேன். ஓகே, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக போகிறேன், அது நாளைக்காக இருக்கலாம். அதுக்கு இந்த பி வெர்ப்ஸ் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ரைட்டு.
ஐம் கோயிங் டு விசிட் த மியூசியம். ஐம் கோயிங் டு விசிட் ஹிம். நான் என்ன பண்ண போகிறேன்? அவனை பார்க்க போகிறேன். நான் அவனை பார்க்க போகிறேன் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக. அப்போனா ஒரு நாளுக்குள்ளே, ஓகே, இல்லை ஈவினிங் கூட நான் போவேன். சரிங்களா? they are going to discuss the project with me. they are going to discuss the project with me. ரொம்ப சிம்பிள். அப்புறம் இன்னும் நல்லா கவனிக்கணுங்க, இந்த 2க்கு அப்புறம் ஒரு V1 வருதுங்களா, இந்த V1க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு நவுன் போடுறோம். அந்த நவுனை போடும்போது இந்த ப்ராஜெக்ட்னா ஒரு வேலை. ஓகே, வேலை அப்படிங்கிற மீனிங் எப்போ வரும்னா இந்த ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டில் வரணும். ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போது வந்தால் வேலை அப்படிங்கிற மீனிங்கில் வரும். வேர்புக்கு அடுத்து வந்துச்சுன்னா வேலையை அப்படிங்கிற மீனிங்கில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது கரெக்டான மீனிங் வரும். சரிங்களா? எல்லா இடத்துலையுமே. இப்போ பாருங்க, விசிட்டுக்கு அப்புறம் த மியூசியம், இது நவுன் தான். என்ன அர்த்தம்? புது அருங்காட்சியகம், அதுதான் அர்த்தம். வேர்புக்கு அடுத்து வர்றதுனால அருங்காட்சியகத்தை அப்படி நம்ம போட்டுக்கணும். அப்போ தான் மீனிங் கம்ப்ளீட்டாக கிடைக்கும். ரைட்? தே ஆர் கோயிங் டு டிஸ்கஸ், அவர்கள் அதை பற்றி கலந்து பேச போகிறார்கள். போகிறார்கள் தானே, போகிறேன்னு போட்டோம். போகிறார்கள், அவர்கள் அதை பற்றி கலந்து பேச போகிறார்கள். நல்லா கவனிக்கணும், டிஸ்கஸ்ன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் அபவுட்டு போடக்கூடாது. ஏன்னா டிஸ்கஸ்னாலே ஒரு விஷயத்தை பற்றின்னு தான் அர்த்தம். ஓகே, வி டிஸ்கஸ் அபவுட் த மீட்டிங் அப்படின்னு சொன்னால் தப்பு, எரர். ஓகே, டிஸ்கஸ்னாலே ஒரு விஷயத்தை பற்றி, ரைட்? அதனால டிஸ்கஸ் போட்டிங்கன்னா அபவுட் வராது. தே ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் த ப்ராஜெக்ட் வித் மீ. அப்போது ஒரு விஷயத்தை பற்றி கலந்து பேச போகிறாங்க. ஓகே, தே ஆர் கோயிங் டு டிஸ்கஸ், ஒரு விஷயத்தை பற்றி கலந்து பேச போகிறார்கள். எந்த விஷயத்தை? வேலையை. ஓகே, அந்த வேலையை பற்றி கலந்து பேச போகிறார்கள். யார் கூட? வித் மீ, என்னுடன். அவர்கள் என்னுடன் அந்த வேலையை பற்றி கலந்து பேச போகிறார்கள். எப்போ பிளான் பண்ணியிருக்காங்க? ஃப்யூச்சரில், நாளைக்காக இருக்கலாம், இல்லாட்டி இன்றைக்கி நைட்டாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ தே ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் த ப்ராஜெக்ட். தே ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் த ப்ராஜெக்ட். அவங்க ப்ராஜெக்டை டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ரைட்? இப்போ நம்ம பாஸ்ட்டில் ஒரு சென்டென்ஸ் பார்த்துடலாம். இப்போ வாஸ் கோயிங் அப்படின்னா போனான். ஏன் போனான்? சிங்குலர், ஹீ தான் இருக்கான், அதனால் சிங்குலர். ஹி வாஸ் கோயிங் டு மீட் ஹர் அட் த கேஃப். He was going to meet her at the cave, but he cancelled at the last minute. தம்பி என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, பாஸ்ட்டில் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி வச்சுருந்தார். என்ன பண்ணலான்னு? ஒரு பொண்ணை பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, பாஸ்ட்டில் வந்து ஒரு 5 மணின்னு வைங்களேன். ஓகே, இது வந்து நேற்று ஒரு 5 மணி, அவன் வந்து ஒரு 7 மணிக்கு மீட் பண்ணலான்னு இருந்திருக்கான். நல்லா கவனிக்கணும். அப்போ 5 மணியில் பிளான் பண்ண ஒருத்தனுக்கு 7 மணிங்கிறது அவனுக்கு ஃப்யூச்சர் தானே. அது பாஸ்ட்டாக இருந்தாலும் 5 மணியில் இருக்க ஒருத்தன் 7 மணிக்கு ஒரு ஆளை நான் மீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது அவனுக்கு ஃப்யூச்சர் தானே. இதுதான் நான் சொன்னேன், பாஸ்ட்லேயும் ஃப்யூச்சருக்கும் நான் சொன்னேன்ல, இந்த அர்த்தத்தில் தான் சொன்னேன். சரிங்களா? ஸோ பாஸ்ட்டில் 5 மணிக்கு இருந்தாலும் அவன் 7 மணிக்கு தான் போய் பார்க்க போகிறான். அப்போ பாஸ்ட்டில் 7 மணிங்கிறது அவனுக்கு ஃப்யூச்சர் தான். ஓகே, ஸோ 5 மணியில் இருக்கவன் 7 மணிக்கு ஒரு ஆளை பார்க்க போகிறான். இதை தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். இப்போ அந்த கன்ஃபியூஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ரைட். ஹி வாஸ் கோயிங் டு மீட் ஹர் அட் த கேஃப். காப்பி கடையில், கேஃப்னு என்ன? காப்பி கடை, அவ்வளோதான். காப்பி கடையில் ஹீ வாஸ் கோயிங், போனான். எதற்கு? டு மீட் ஹர், அவளை சந்திப்பதற்கு காப்பி கடைக்கு என்ன பண்ணலாம்? போனான். இப்போ என்ன அர்த்தம்னா பிளான் பண்ணி இருந்தான். போனான்னு கூட சொல்ல வேணாம், போகலாம்னு இருந்தான்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா பாஸ்ட் தானே, போகலாம்னு இருந்தான். இட் வாஸ் பிளான்டு. ஆனால் என்ன ஆகலை? பார்க்க முடியல. பட் ஹீ கேன்சல்ட் அட் த லாஸ்ட் மினிட். கடைசி தருணத்தில், அட் த லாஸ்ட் மினிட். ஹீ கேன்சல்ட் அட் த லாஸ்ட் மினிட், அட் த லாஸ்ட் மூமெண்ட். கடைசி தருணத்தில் அவன் அந்த பிளானை கேன்சல் செய்து விட்டான். ஓகே, ஸோ பாஸ்ட்டுக்கு வரும்போது போகலாம்னு இருந்தான்னு போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த விஷயம் நடக்காதுன்னு தான் வரும். ஓகேங்களா? எப்படி ஐ வாஸ் அபவுட் டு மீட் ஹர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்னென்னா, நடக்காத விஷயத்தை தான் நம்ம சொல்கிறோம். நடக்கலை, நான் அவளை வந்து மீட் பண்ணலை, பட் நான் மீட் பண்ணலான்னு இருந்தேன், அந்த அர்த்தம். அதே மாதிரி தான் அந்த சென்ஸ் இங்கே எடுத்துக்கோங்க. ஓகே, ஹீ வாஸ் கோயிங் டு மீட் ஹர் அட் த கேஃப். அவன் வந்து என்ன பண்ணான்? அந்த பொண்ணை கேஃபில் வந்து மீட் பண்ணலான்னு இருந்தான், பட் கடைசி டைமில் கேன்சல் பண்ணி விட்டுட்டான். ஓகே, இங்கே போனானுங்கிறத விட அப்படி மீட் பண்ணலான் இருந்தான் அப்படிங்கிற மீனிங் எடுத்துக்கோங்க. ஓகே, ஷி வாஸ் கோயிங் டு ஸ்டார்ட் த ப்ரெசன்டேஷன். ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணலான் இருந்தால், பட் ஷி டிண்ட். ஆனால் அவள் பண்ணலை. ஓகே, அடுத்து பாருங்கள். வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் த பிஸ்னஸ். நாங்கள் போகிறோம். எதற்கு? ஒரு விஷயத்தை தொடங்க, டு ஸ்டார்ட், தொடங்க. எதை? வியாபாரத்தை. பிஸ்னஸ்னால் வியாபாரம். வேர்புக்கு அடுத்து வரனால வியாபாரத்தை நம்ம போட்டோம். ஓகே, வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் த பிஸ்னஸ். நாங்கள் வியாபாரத்தை தொடங்க போகிறோம். அப்போ இமீடியட்டாக தொடங்க போகிறோமா? வி ஹாவ் பிளான்டு. தொடங்குவதற்கு பிளான் பண்ணியாச்சு. ஓகே, வி ஹாவ் பீன் டாக்கிங் அபவுட் இட். அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அந்த பிளானை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவோம்.
அப்படிங்கிற மீனிங்கில் தான் என்ன பண்ணுறாங்க இந்த சென்டென்ஸ் கொடுக்குறாங்க. பாருங்கள், வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் த பிஸ்னஸ். நாங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, இட் கேன் பி டுமாரோ. பிஸ்னஸ்ங்கிறது எடுத்தங்கோத்தலாம் ஸ்டார்ட் பண்ண முடியாது. பட் இட் ஹாஸ் பின் பிளான்ட். அது பிளான் பண்ணப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? ஸோ இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? அபவுட் எங்கே யூஸ் பண்ணணும்? ஒரு சம்பவம் இமீடியட்டாக நடக்கிற இடத்துல அபவுட் யூஸ் பண்ணணும். டு எங்கே யூஸ் பண்ணுவோம்? பிளான் பண்ணப்பட்டிருக்கு, அந்த பர்டிகுலர் டைமில் அது கண்டிப்பாக நடக்கும். அந்த விஷயத்தை பண்ணுவதற்கு ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா அங்கே டு யூஸ் பண்ணணும். ஃப்யூச்சரில் ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம், நம்ம பிளான் பண்ணி வச்சுருப்போம். அப்படி சொல்வதற்கு அந்த பி வெப்ஸ் கூட கோயிங் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு யூஸ் பண்ணணும். இதுதான் இதோட யூசேஜஸ். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு சரியான புரிதல் வரும். உங்களோட நீங்கள் பேசுகிற சென்டென்சஸில் ஒரு தெளிவு இருக்கும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு 2 சென்டென்ஸ் சொல்கிறேன். ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கமெண்ட்டில் போட்டுருங்க. ஓகே, நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இதற்கு என்ன வரும்? நான் இப்போ சொல்லி கொடுத்ததில் இதுக்கு என்ன வரும்னு சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அடுத்து இப்போ இந்த வீடியோவை நான் முடிக்க போகிறேன். இதுக்கு என்ன வரும்? ஓகே, இந்த 2 சென்டென்சஸ்க்கும் என்ன இங்கிலீஷில் வரும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி கமெண்ட்டில் போட்டுருங்க ஆன்சர்ஸை. ஓகே, அண்டு இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு விசிட்டாக இருக்குமானால் நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் யூ அகைன். ஓகே, ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.